இன்னைக்கு ஒரு மினி விலாகு வெள்ளிக்கிழமை வந்தாலே ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு சாப்பிட சொல்லி நாக்கு நமங்குது. என்ன செய்யலான்னு இல்லாட்டி சஜஷன் கேட்டுட்டு வியாழக்கிழமை நைட்டு அரபிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சுல்தான் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போயாச்சு. அங்க பார்த்தா பெரிய பெரிய மீன்லாம் ஐஸ் மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. சரி இந்த கடல் ஜிலேபில 4 கொடுங்கன்னு வாங்கி போட்டுக்கிட்டு பசங்க பிஸ்கெட் அது இதுன்னு கொஞ்சம் ஜாமா வாங்கினாங்க. அதையும் அள்ளி போட்டுக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. வந்த கையோட நைட்டே மீனை சுத்தம் பண்ணி வச்சலான்னு வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஸ்டார்டிங்ல மீனை சுத்தம் பண்ண தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் போக போக பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. மறுநாள் ஃப்ரிட்ஜ்ல இருந்து மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டு மீனை ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக மீன் அரை கடை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அடுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கட் பண்ணி அரைச்சி ஊற்றி ஆணம் காய்ச்சிடுவோம்னு எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. ஒரு சைடு புளியை ஊற வச்சுட்டு ஆணத்தை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சட்டியில ஆயில் ஊற்றி ஜீரகம் வெந்தயம்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியை ஆந்திராக்காரன் ஒரு கவுத்து விட்டான். அது கூட வேர்க்கலையெல்லாம் அரைச்சி ஊத்தினா இது எனக்கு புதுசா இருக்கு. நீங்களும் மீனானத்துக்கு வேர்க்கலை எல்லாம் போடுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் ஊற வச்ச புளி தண்ணியை ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு ஃப்ரை பண்ண மீனை ஒன்னொன்னா ஆணத்துல இறக்கியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துல மீனானம் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே இருந்து ஒயிட் ரைஸ் வந்துருந்துச்சு. அதுல மீனானத்தை ஊற்றி ஒரு மீன் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு.